ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து கார்டன். இன்றைக்கி நம்மளுடைய கார்டனுக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய கார்டனுக்கு வந்தாச்சு. நம்ம இவ்வளோ நாள் தைப்பட்டத்தில் போட்ட காய்கறிகளும் அதனுடைய அறுவடையும் நம்ம பார்த்தோம். இனிமேல் வர்றது சம்மர் சீசன். ஸோ நம்ம சம்மர் சீசனுக்கு தேவையான நீர்ச்சத்துடைய காய்கறிகளை விதைக்கிறதுக்காக நம்ம வந்தாச்சு. நம்மளுடைய விதை என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே ஆல்ரெடி நேற்று எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். களையெல்லாம் எடுத்து நம்மளோட வாழைத்தோட்டத்து சென்டரில் தான் நம்ம இந்த விதையெல்லாம் விதைக்க போகிறோம். அது போடும்போது வேலி இருக்குது பார்த்திங்களா. அந்த நம்ம போடுறது எல்லாமே கொடி ஓடுற காய்கறிங்கிறதுனால நம்ம வேலியோடைய சந்தில் போட போகிறோம். அப்போ தான் கொடி அது மேலே படர்ந்து நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாம் போட போகுது. வாங்க பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி என்னென்ன காய் போடுறோன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு லைனாக சொல்லிக்கிட்டே வரேன். பார்த்திங்கன்னா நான் பாட்டில் போடாமல் நேரடியாக கீழே தரையிலே போட போகிறேன். ஏன்னு சொன்னாக்க சம்மர் சீசனில் பாட்டில் போட்டோன்னா நிறைய தண்ணி நிற்காது, சீக்கிரமாக காஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய செடியிலையும் காய்கறி சீக்கிரமாக வைக்காது. ஸோ நான் கீழே போடுறேன். பாருங்கள், தெரியுதா? இதுதான் வெள்ளரி விதை. பாருங்கள், கொஞ்சம் ஈரமாக மண் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அதே அப்படியே கொஞ்சம் டைம் ஆக ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாங் மெலன்னு சொல்லக்கூடிய நீளமான குக்கும்பரை தான் பார்க்க போகிறோம். நல்லா விதை தெரியாத அளவுக்கு மேலே பேக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் கோழிங்க எல்லாம் இருக்கிறதுனால இது கொத்தி சாப்பிடக்கூடாது. அதனால் நான் கொஞ்சம் நல்லா மண் தள்ளி மூடிடுறேன். நெக்ஸ்ட்டு நான் போன வருஷம் எடுத்து சேவ் பண்ணி வச்சேன். இது நம்மளுடைய நாட்டு குக்கும்பர் விதை தாங்க. பாருங்கள், தெரியுதா? இது நம்ம தோட்டத்திலே விட்ட குக்கும்பர்லேருந்து நான் நல்லா பழுக்க விட்டு எடுத்து வச்ச குக்கும்பர் விதைங்க. பாருங்கள், இது மலை சுக்கம்பழம் என்று சொல்லக்கூடிய வெள்ளரி பழம் விதை தாங்க. இது அதிக நீர்ச்சத்து உடையதுன்றதுனால சம்மர் வெயிலில் நம்மளுடைய எனர்ஜி லெவலை அப்படியே நல்லா வச்சிட்ருக்கோம். நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது நீர்ச்சத்து குறையாமல் டீஹைட்ரேஷன் ஆகாமல் அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். போட்டாச்சு. இது நம்ம கொஞ்சம் முளைச்சி மேலே செடி வர வரைக்கும் பாதுகாத்தா சரிங்க. அதுக்கப்புறம் கோழி எதுவும் செய்யாது. அதுக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னு சொன்னாங்க, அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியுதா? இது சிவப்பு நிற சுக்கம்பழங்க. இது மலை சுக்கம் கிடையாது. நான் ஆசைப்பட்டு கேட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் எனக்கு யூனியன்லேருந்து வாங்கிட்டு கொடுத்தாங்க. இது சிவப்பு கலராக சுக்கம்பழம் விடுன்னு சொல்லி போட்டிருக்கு. நான் இது விட்டுச்சுன்னா இதனுடைய பழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அறுவடை பண்ணுற வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய கார்டனில் சம்மருக்கு தேவையான விதைங்கெல்லாம் போட்டாச்சு. இது 3 மாதத்து அறுவடைன்னு சொல்கிறதுனால இப்போ இருந்து நம்மளுக்கு இது ஒரு மே இல்லைனா ஏப்ரல் மாதம் இதனுடைய அறுவடை வந்துடும். நம்ம எப்போவுமே ஒரு ஹெல்த்தியான நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு விதைச்சி சாப்பிடும்போது நம்ம ஓரளவுக்கு நம்ம உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். கடையில் வாங்காமல் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னுடைய தோட்டம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்குடைய வேலை இதெல்லாம் இருக்குது. களை எடுக்கணும். ரொம்ப செடியெல்லாம் வந்துட்டுருக்கு.
ஸோ நாளைக்கு இதெல்லாம் பார்க்கணும். நாளைக்கு உங்களுக்கு நான் நம்மளுடைய தோட்டத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு நந்து கார்டன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.